எல்லாம் முடிஞ்சு போச்சு லக்ஷ்மி. என்னன்னா முடிஞ்சு போயிடுத்து? எனக்கு வேலை போயிடுத்துடி. போனா போட்டுமேனா? என்ன இப்போ கம்பெனில எல்லாம் வயசானவாளெல்லாம் ஆள் குறைப்புன்னு வேலையை விட்டு அனுப்புறாளே, அந்த மாதிரியா? அப்படியெல்லாம் இல்ல. எங்க கம்பெனிய இழுத்து மூட போறா. எல்லாருக்கும் வேலை போச்சு. ஐயோ, அப்படியா? சரி விடுங்கோ, அதை நினைச்சு எனக்கு நீங்க கவலைப்பட்டு இருக்கே. என்ன லட்சுமி இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? உத்தியோகம் தாண்டி புருஷ லட்சணம். ஆமாண்ணா, நான் இல்லைன்னு சொல்லல. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகி நீங்க ஆத்துக்கு வந்துட போறேன். அதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லண்ணா. 2 வருஷம் போச்சேடி. இந்த 2 வருஷத்துல நான் என்னெல்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? மிடில் கிளாஸ் வாழ்க்கையில பட்ஜெட் போடாம யாருமே நிம்மதியா வாழ முடியாது. அது அடி வாங்கும் போது மனசு ரொம்ப வலிக்கிறது. ஏண்டி, நான் எவ்வளவு வேதனையோட பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி சிரிக்கிற. சரி, கோவப்படாம கேளுங்க. நீங்க இத்தனை வருஷமா எங்களுக்காக நிறைய உழைச்சுட்டே, அதுக்காக பகவான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப நமக்கு தலை போற பிரச்சனைன்னு ஒன்னும் கிடையாது. பெரிய விஷயம்னு சால்வ் பண்ண வேண்டியது ஒன்னும் இல்ல. இப்ப நமக்கு தோள் கொடுக்கறதுக்கு பலராமன் தயாராயிட்டான், மாது இருக்கான், நம்ம மாத்த வாடகைக்கு விட்டுருக்கோம். எல்லா செலவும் போக எப்படி பார்த்தாலும் ஹவுசிங் லோனை மாசம் மாசம் கட்டினா கூட 12,000 ரூபாய் கையில நிக்குமேனா? நிறுத்து நிறுத்து, விட்ட அடிக்கின்றே போற. என் பைய வருமானத்தையும் என் மச்சின உத்தியோகத்தையும் நம்பி உட்கார்ந்து சாப்பிட சொல்றியா? அதெல்லாம் நடக்காது. அப்புறம் அந்த வீட்டு வாடகை எத்தனை நாளைக்கு வரும்? திடீர்னு அவன் வீட்டை காலி பண்றேன்னு சொன்னா சொலையா அவன் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. சரி சரி, நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா இருங்கோ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னா. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வருமானம் இல்லாம அடுத்தவா பணத்துல சாப்பிட்டு வீட்டுக்கு பாரமா இருக்க சொல்றியா? முதல்ல நம்மாத்து மனுஷால நீங்க வெளி மனுஷான்னு பிரிச்சு பாக்காதீங்க. பிரச்சனைன்னு டென்ஷன் ஆகாம மனசுக்குள்ள வச்சு யோசிச்சு பாருங்க, நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும்னா.